This video is sponsored by BuyMode shopping app. வெறும் வயிற்றில் கட்டாயம் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒன் காஃபி. காஃபி மிகவும் ஆபத்தான ஒரு பானம். இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள காஃபைன் தீவிரமான பிரச்சனையை உண்டாக்கிவிடும். எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள். செகண்ட் ஒன் காரமான உணவு. காரமான உணவுகளை எப்போதுமே வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. அப்படி உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும். தேர்ட் ஒன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள டானிக் மற்றும் பெக்டின் குடல் வாலை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செய்து நெஞ்செரிச்சலை ஏற்படுத்திவிடும். ஃபோர்த் ஒன் டீன்னு சொல்லக்கூடிய தேநீர். காஃபியைப் போலவே டீயிலும் காஃபைன் உள்ளதால் இதனை வெறும் வயிற்றில் குடிக்காதீர்கள். அதே போல டீயில் அமிலம் அதிகமாக உள்ளதால் இதனை குடித்த பின் இது வயிற்று படலத்தை பாதிக்கும். ஃபிஃப்த் ஒன் தக்காளி. தக்காளியை எப்போதுமே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இதற்கு அதிலுள்ள ஆசிட் தான் முக்கிய காரணம். இந்த ஆசிட்டானது இரைப்பையில் சுரக்கும் ஆசிட்டுகளுடன் இணைந்து அதனால் கரைக்க முடியாத ஜெல்லை உருவாக்கி வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும். சிக்ஸ்த் ஒன் தயிர். தயிரில் என்னதான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் எடுப்பது சிறந்ததல்ல. இதற்கு காரணம் அதிலுள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்று படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்திவிடும். செவன்த் ஒன் சோடா. இதை சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியமில்லை. சோடாவில் கார்போனேட்டட் ஆசிட் அதிகம் இருப்பதால் இவற்றை வெறும் வயிற்றில் குடித்தால் அவை வயிற்றில் உள்ள ஆசிட்டுகளுடன் கலந்து அதனால் குமட்டல் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். பொதுவாக ஆல்கஹால் ஆரோக்கியமற்றது. அதிலும் அதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள சேர்மங்கள் வயிற்றுப்படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். இப்படியே நீடித்தால் வயிற்றுப்படலம் அரிக்கப்பட்டு மிகுந்த அபாயத்திற்கு உள்ளாகக்கூடும்.